எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படம் வெகுஜன மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படம், அது மட்டும் தான் சொல்லுவேன். இந்த இளம் இயக்குநர்கள் 2018ஓட நம்பிக்கை தரக்கூடிய இயக்குநர்கள் நான் ஏன் பார்த்தேன் அப்படின்னா, ஊடகம் சினிமான்ற ஒரு அற்புதமான ஊடகம். இதை நம்ம வெறும் மணி மேக்கிங்காக மட்டுமே பயன்படுத்தாமல் இந்த சமூகத்துக்காக கொஞ்சம் பயன்படுத்தணும். அந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன், சினிமாவை அப்படி எடுக்கணும்னு. அந்த வகையில் வந்த இயக்குநர்கள் இந்த 6 பேருமே. கனாவாகட்டும், மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும், பரியேறும் பெருமாள் ஆகட்டும், டூலெட் ஆகட்டும், இல்லை அடங்கமர்வு ஆகட்டும், இவங்க 6 பேருமே பார்த்தீங்கன்னா கதையால் நின்றுருக்காங்க, சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை நின்றுருக்காங்க, கதையை சொல்கிற விதத்தில் நின்றுருக்காங்க. அடங்கமர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் எல்லாரும் பார்ப்பீங்க. ஆனால் கார்த்திக் தங்கவேல்ட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, முதல் முறையாக ஒரு அருமையான ஹீரோயிக் ஃபிலிம், எந்தவித குத்துப்பாட்டு கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது, ஹீரோவுக்கான வசனங்கள் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் ஹீரோய்க்கான ஃபிலிம். படத்தில் ஹீரோ ஜெயிச்சுட்டே இருப்பார், அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் இந்த இடத்தையும் தான் ஹீரோன்னு சொல்லிக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஹீரோயிக் ஃபிலிம் தான் இந்த சமூகத்துக்கு தேவை. கனா பார்த்துட்டு நான் ரொம்ப மிரண்டுட்டேன். நான் என்னென்னா, ஒரு விவசாயம் நம்மளோட பிரச்சனை. 11 பேர் விளையாடுற விளையாட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பசிக்கு உள்ள விவசாயிக்கு கொடுக்க மாட்டேன்றீங்களாடா அப்படின்றது அந்த படம். எல்லாரும் நிறைய பேர் சொன்ன விளையாட்டை பற்றி சொன்ன படம், மகளோட விஷயத்தை பற்றி சொன்ன படம், அப்பாவோட உணர்வை பற்றி சொன்ன படம் இல்லை. அடி ஆதாரம் விவசாயம். அந்த விவசாயத்தை இந்த சமூகம் பார்க்க மறுக்குது, மீடியாக்கள் பார்க்க மறுக்குது, யாருமே அரசியல்வாதிகள் பார்க்க மறுக்கிறாங்க. அதை நெத்தியில் அடித்த மாதிரி 11 பேர் விளையாடுற விளையாட்டுக்கு உலகம் முழுக்க உட்காந்து ஸ்பான்சர் கொடுத்து, அதுக்கு மீட்டிங் போட்டு, அதுக்கு அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்து எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் சோறு போடுற விவசாயிக்கு ஒரு லோனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்றத நெத்தியில் அடித்த மாதிரி இந்த கனா சொன்னோன்னு மிரண்டு போயிட்டேன். உப்பா, இது மாதிரிலாம் தானே சினிமா பண்ணணும், இதுதானே என் சமூகத்துக்கு தேவை, இதுதானே என்னோட அடுத்த தலைமுறைக்கு அடுத்த நம்பிக்கை இயக்குனர் வரவங்களுக்கு தேவை. பரியேறும் பெருமாள் பார்க்கும்போது எனக்கு அதுதான். ஜாதின்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். யாரும் எக்கெடுக்கிட்டு போனால் நம்ம பொழைச்சா போதும். இன்னும் ஒரு ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு, ஜாதி கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஜாதி பிரச்சனைகள், அதை விட்டு விலகி போயிட்டோம். நான் முத பாரதி கண்ணம்மா பண்ணும்பொழுது நான் அதை தான் எடுத்தேன். ஜாதியை ஒழித்தால் மட்டுமே இந்த சமூகம் மறுமலர்ச்சி அடையும், மாறும். ஜாதி இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும், மாற்றம் வரவே வராது. அந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி? ஸோ ஒவ்வொரு இயக்குநர்களும், லெனின் பாரதி ஆகட்டும், டூலெட் நான் இன்னும் பார்க்கல, ஆனால் அவர் ஒரு முதல் படத்தில் ஒரு தேசிய விருது வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு அவரை கௌரவிக்கணும்னு தோணுச்சு. செழியனோட கட்டுரைகள் படிச்சிருக்கேன். தீராத காதல் அவருக்கு சினிமா மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் ஊரும் அவர் ஊரும் பக்கம்தான். ஆனால் அந்த காதலும் அந்த அவரோட முயற்சிகளும் வேறு வேறு கோணங்கள் இருந்துக்கிட்டு, கண்டிப்பாக டூலெட் இந்த பிப்ரவரி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு வரும். ஸோ அறம் அதே மாதிரி. ஏன்னா அந்த திரைப்படத்தின் மூலமாக உளவியல் ரீதியாக ஒரு ஜீனியஸ் அப்படின்றது என்னென்னா, ட்ரெய்லரை பார்த்துட்டு இதுதான் சொல்லிட்டார் பாரதிராஜா சார். அவர் சொன்னது தான் பிரச்சனை. பொருளாதாரம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. பொருளாதார பிரச்சனைகளில் தான் எல்லா உறவுகளோட சிக்கல்களும் உருவாகுது. அதை தவிர்க்கிறது எப்படின்றது தான் அந்த திரைப்படம். ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு அப்படி பதுக்கி பார்த்து தாய் சொல்லுவா சோறு வந்துருச்சுன்னு. அது மாதிரி அவர் ஒரு ஃப்ரேமை பார்த்துட்டு இதாண்டா கதைன்னு சொல்லிட்டார். சூப்பர் சார். ஏன் இந்த மேடையில் முன்னோடிகளும் இன்றைய நம்பிக்கை தரக்கூடிய இயக்குநர்களும் இணைத்தேன் அப்படின்னா, முன்னோடிகளுக்கு மரியாதை தரும் காலகட்டம், மரியாதை தரும் உணர்வுகள், மரியாதை தரும் நிகழ்வுகள் குறைந்து கொண்டே வருகிறது நமக்கு. ஸோ முன்னோர்களை யார் மதிக்கிறோமோ அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். பாரதிராஜா சார் இல்லாமல், மகேந்திரன் சார் இல்லாமல், பாலச்சந்தர் சார் இல்லாமல், பாலு மகேந்திரா சார் இல்லாமல், பீம்சிங் சார் இல்லாமல், பிஆர் பந்து சார் இல்லாமல், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் இல்லாமல், ரவிக்குமார் சார் இல்லாமல், பாக்கியராஜ் சார் இல்லாமல் சினிமா இல்லை. வேர்கள் எல்லாம் பரவி கிடக்கும்போது அந்த மரத்தை பற்றி நினைக்கணும். கொஞ்சம் அந்த நிழலுக்கு ஒதுங்கணுமே. அந்த நிழல் நமக்கு எவ்வளோ ஆசுவாசப்படுத்துச்சு, அந்த நிழல் நம்மளை எவ்வளோ யோசிக்க வச்சுன்னு நான் கொஞ்சம் யோசிக்கணும். அதற்கான காலகட்டம் தான் அதை நான் உருவாக்கினேன். அவங்கள கொண்டு வரணும்னு நினச்சேன். இந்த மாதிரியான இந்த முன்னோடி இயக்குநர்களையும் அடுத்த தலைமுறைகளை இணைக்கும் பொழுது, இவங்களை கௌரவிக்கும் பொழுது, இல்லை இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மேடையில் பார்க்கும்போது ஒரு லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அங்கே இருக்கிற அத்தனை அஸ்டன்டேட்டருக்கு உருவாகும். அதுக்கு தான் இந்த இணைப்பு. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். என்னோட ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. பந்தல்லேருந்து இந்த வரவேற்புலேருந்து எல்லாரும் பட்டு வேஷ்டி சட்டையை போட்டுட்டு, ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேமிலிக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு வெள்ளை குழந்தையோட வந்துட்டு இருந்தால், இதற்கு இவர் உங்கள் பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. என்ன சார் சேரன் உங்கள் அசிஸ்டண்ட்டா அப்படின்னு, சார் உங்கள் சிஷியன். அதுக்கு காரணம் அவனுடைய படங்களும் என்னுடைய படங்களும் டோட்டலாக வேறு வேறு பாதையில் வருவது. இந்த டோட்டல் கமர்ஷியல், அவன் கிளாஸ். இந்த திருமணம் மட்டுமல்ல, இந்த வருடத்திலேயே உன் வீட்லேயும் 2 திருமணம் நடக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.
நீ நல்லா இருந்தால் நிறைய பேருக்கு சந்தோஷம். இன்னும் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து மனப்பூர்வமான சந்தோஷம். படம் பார்க்கும்போது சாங்ஸ் நல்லா இருந்தது, ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. காரணம் வந்து அதில் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு எப்பவுமே சென்டிமெண்ட்ஸ் பிடிக்கும். சென்டிமெண்ட்ஸ் இல்லாத படங்கள் என்றைக்குமே பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சதே கிடையாது. ஸோ சென்டிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியுது, ஒரு ஆர்வம் இருக்குது படம் பார்க்கணுன்னு. ஸோ சீக்கிரம் வெளியே வரட்டும். வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, நான் எப்பவுமே எழுதி படித்து வருவதில்லை, வாழ்க்கையிலே அப்படித்தான். வட்டுக்கோட்டை சொல்லியிருப்பார், பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போகிறேன்டா, அங்கே படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, படிச்சுட்டு வரேன். தெருக்களையும் வீதிகளையும் கிராமங்களையும் படித்து விட்டு வந்தேன், இதுவரை புத்தகம் படிக்கவில்லை. அதனால் எனக்கு எழுத வராது, எழுதி தயாரித்து பேசுவோம். நல்ல பொதுவாக அந்த மேடைகள்லாம் அந்த எப்பவுமே சம்பிரதாயமாக ட்ரெய்லர் போடுறது, பாட்டு போட்டு அடுத்து மறுபடியும் வெற்றி விழாவிலே சந்திப்போம். இது வழக்கமாக எல்லா மேடையுமே நம் வேணாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் சேரன் இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா இந்த திருமண சிக்கல்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். எனக்கு படம் பார்க்கும்போது இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இவ்வளோ நல்ல தாட் வந்துருக்கு. ஏன்னா சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு ஒரு படம் ஆங்கிலத்தில், கவிதையிலேயே எல்லா கதாபாத்திரங்களும் கலாரசனை உள்ள கதாபாத்திரங்கள், எல்லா கதாபாத்திரங்களுமே கவிதை நேயம் உள்ள கதாபாத்திரம். இதில் எல்லா கதாபாத்திரங்களும் கவிதை நேயத்தோடே இருக்கு. எழுதியவரும் சரி, இசையமைத்தவரும் சரி இணைந்து செய்திருக்கிறார்கள். அதை இந்த காலகட்டத்தில் இவ்வளவு அற்புதமாக ஒரு படம் எடுத்துருக்காங்க. 2 பாட்டு தான், 2ம் பாருங்கள், எல்லாரும் இசைக்கலைஞர்கள் மாதிரியே இருப்பாங்க. கிழவையிலிருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் கதாபாத்திரங்கள் கலை அம்சத்தோடு இருக்கிறது. ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கு. இன்னொன்று, மகேந்திரன் எங்களுக்கு எல்லாரும் முன்னோடி முன்னோடி முன்னோடின்னு சொல்லி நீங்கள் முன்னால் ஓடிக்கிட்டு எங்களை பின்னாடி தள்ள பார்க்குறீங்க. நாங்கள் முன்னோடிகள் தான், இன்னும் முன்னோடிகள் தான், இனியும் முன்னோடிகள் தான். எனக்கு ஐ லவ் திஸ் லெனின் பாரதி, மாரி செல்வராஜ், நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராமு, so many டைரக்டர்ஸ், ஒரு 10-20 பேர் சொல்லலாம். நீங்கள் அன்பிலீவபிள். சேரம் செஞ்சதில் பெரிய விஷயம் என்னென்னா, இன்னும் பசுமையாக இருக்காங்க. எல்லா இளம் இயக்குநர்களையும் வெற்றி பட இயக்குநர்கள் கூட்டு வந்தாங்க. அதில் கிளாஸ் டைரக்டர்ஸ். ரவிக்குமார் சொன்ன மாதிரி நீ மாஸ் டைரக்டர் ரவிக்குமார், அதை எல்லாருமே பண்ண முடியாது, அதுக்கு ஒரு திறமை வேணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மாஸ் ஃபில்ம். நீங்கள் ஆர்ட் ஃபில்ம் பண்ணிடலாம், ஒரு மாஸ் ஃபில்ம் பண்ணுறது கஷ்டம். சங்கரையும் ரவிக்குமாரையும் நான் அந்த விஷயத்தை ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஹவு தே ஆர் டூயிங். நாங்கள் அப்படி இல்லை, அப்படின்னு மென்மையாக ஏதோ ஒரு மயிலரகம் மாதிரி ஒரு நாணல் புல் மாதிரி கதை சொல்கிறது. அதற்கு ஒரு திறமை வேணும், இதற்கு ஒரு தனித்திறமை வேணும். எல்லா திறமையும் தமிழகத்தில் அழகாக இருக்கிறது. சமீப காலமாக வந்த இயக்குநர்கள் அத்தனை பேருமே நம் தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய முத்திரைகளை கொடுப்பார், அதில் சந்தேகமில்லை. அது இந்த காலகட்டத்தில் கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் இன்னும் 3 தலைமை, நானும் அவ்வளோவே இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தான் இருக்கீங்க. காலத்தால் அழிக்க முடியாதவன் கவிஞன் கவிப்பேரரசு வைரமுத்து என்று. அந்த பேரரசு, கவி பேரரசு என்கின்ற வார்த்தைக்கு முழு அர்த்தத்தையும் ஏற்படுத்தி கொண்டோம். தமிழின் மிக ஆளுமையிலவன். கடந்த நூற்றாண்டுகளில் இவனை போல ஒரு எழுத்தாளை நான் பார்க்கல. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே, மகேந்திரன் அவர்களே, நான் பாரதி ராஜா, நமக்கு வயதே கிடையாது. We have to compete with these people, we will win. இந்த படம் ஜெயிக்கணும். சேரனின் திருமணம் என்ன சில திருத்தங்களுடன். என்னடா திருத்தம்? ஒரு கல்யாணம் வந்து சில திருத்தம்னா வேற ஒரு பண்ணிக்கணும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே திருமணம். சேரனின் திருமணம் சிலது அதில் சில நுட்பமாக போட்டுக்கணும். கல்யாணத்தில் எது எது தவிர்க்கப்பட வேண்டும், பிரச்சனையில் உறவுகளை தீர்மானிப்பது பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் தான் உறவுகளை தீர்மானிக்குது. பொண்டாட்டியை தீர்மானிக்கிறதே உறவு, அந்த பொருளாதாரம் தான். நீ சம்பாதிக்கலாம், வீட்டில் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க.
கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாயை ஒருத்தி தான். கொண்டு வந்தால் தகப்பன், சீர் கொண்டு வந்தால் தமக்கை. உறவுகள் பொருளாதாரத்தின் அடிப்படையில். இந்த பொருளாதார சிக்கல் தான் இந்த திருமணம். இதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதை நீ சொல்லியிருப்பாய் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.